இன்றைக்கி சாட்டர்டே பட் எனக்கு இன்றைக்கி ஒர்க்கிங் டே. ஸோ நான் சச்சு மார்னிங் 5:30க்கு எந்திரிச்சு பார்த்திங்கன்னா என்றைக்கும் போலவும் நாங்கள் சேர்ந்து குக் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ குக் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் ரெடி ஆகிட்டேன் காலேஜ் கிளம்புறதுக்கு. இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். சச்சு பார்த்திங்கன்னா என்ன காலேஜ் பஸ் வர்ற பிளேஸில் ட்ராப் பண்ணியிருந்தாங்க. ஸோ 5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போய் காலேஜ் பஸ்ஸை பிடிச்சாச்சு. ஃபைனலி காலேஜுக்கும் போயாச்சு. இன்றைக்கி சாட்டர்டே ஆனதுனால பார்த்திங்கன்னா 3 மணிக்கே முடிஞ்சிச்சு. ஸோ கிளம்பி குளச்சல் வந்தாச்சு. குளச்சல் பஸ்ஸை பிடிச்சி குளச்சல் வந்துட்டேன். குளச்சல்லேருந்து பார்த்திங்கன்னா மார்த்தாண்டம் பஸ் கிடச்சிருந்துச்சு. ஸோ மார்த்தாண்டம் வந்தாச்சு. அண்ட் மார்த்தாண்டத்துலேருந்து ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஊருக்கு வர்ற பஸ் இன்றைக்கி கிடச்சிருந்துச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு வர்ற பஸ்ஸில் ஏறி ஊரில் வந்து இறங்கியாச்சு. அங்கேருந்து என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு என்னோட சச்சு வந்திருந்தாங்க. ஸோ நானும் சச்சும் சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போனப்போ பாப்பா பார்த்திங்கன்னா பைக்கில் ஒரு ரைட் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கள சச்சு கூட்டிகிட்டு கிளம்புனாங்க. நான் வீட்டுக்கு வெளியே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு வாக் போயிருந்தேன். அண்ட் இது என்னோட வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பிளேஸ் தான். சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு க்ரீனரியாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த ரெய்னி சீசன் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் அப்படியே சின்னதாக ஒரு வாக் போயிட்டேன். வாக் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களும் கரெக்டாக வந்துட்டாங்க. நான் அப்படியே அவங்க கூட பைக்கில் ஏறி ஜாயின் பண்ணியாச்சு. அண்ட் வீட்டில் போய் இறங்கியாச்சு. அண்ட் ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. சில் கிளைமேட்டாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப நாளாக இந்த ட்ராகன் பிளான்ட் வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் வளர்ந்து வந்துருச்சு. ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் இந்த ட்ராகன் பிளான்ட் எனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான். ஸோ இது கிட்டத்தட்ட 2 months ஆகுது கொடுத்து. அண்ட் இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்து வந்திருக்கு. ஸோ எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு எடுத்து உட்காந்துருந்தோம். பாப்பாவும் சச்சும் விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் 3 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இன்றைக்கி விளையாடினோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டே. அண்ட் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 6 o'clock முன்னாடி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. 3 o'clock முடிஞ்சிடுச்சு. ஸோ 6 o'clock முன்னாடி சீக்கிரமாகவே வந்துட்டேன். பஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கிடச்சிருச்சு. ஸோ சீக்கிரமாக வந்துட்டேன். ஸோ அதனால் ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப டைம் இருந்துச்சு என்னோடய ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அதனால் ரொம்பவுமே ஹாப்பியாக நாங்கள் வந்து விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஜாலியாக இருந்தோம். அண்ட் நாங்கள் கேம் எல்லாம் கூட விளையாடினோம். யாரை தூக்குவா அப்படின்ட்டு அந்த மாதிரி கேம் எல்லாம் விளையாடினோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு பாப்பாவை தூக்க. அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சச்சு தூக்க ட்ரை பண்ண என்னால் முடியலை. சச்சு என்ன தூக்குனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னையும் குட்டி பாப்பாவையும் சச்சு தூக்கியிருந்தாங்க. ஸோ ஃபைனலி வின்னர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சச்சு தான், நான் கிடையாது. என்னால் சத்தியமாக முடியலை தூக்குறதுக்கு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அண்ட் ஃபைனலி இன்றைக்கி பலாப்பழம் இருந்துச்சு, ஜாக் ஃப்ரூட். ஸோ ஜாக் ஃப்ரூட்டே சாப்பிட்டோம். அண்ட் உங்களில் எத்தனை பேர் ஜாக் ஃப்ரூட் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி டேஸாக அந்த மாதிரி ஹாப்பியாக முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி விலாக் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.